எப்படி? இந்த பாரதி என்கிற பெயர் வருவதற்கு கலைமகள் தான் காரணம். அதை நிறைவில் நாம் பார்க்கலாம். பாரதியார் சுப்பையாவா இருந்த பொழுது, பாரதி என்ற பெயர் கிடைக்காத பொழுது அவர் நிறைய பாடல்கள் அப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு முறை அரண்மனையில் அவருடைய பாடலை அரங்கேற்றிய பிறகுதான் அவருக்கு அந்த பெயர் கிடைத்தது, பாரதி என்கிற பெயர் கிடைத்தது. ஆனா அவர் சொல்றாரு, பாரதியார் சொல்றாரு, பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம கேட்கலாம், என்ன பாரதியார் பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லைன்னு சொல்றாரே, பள்ளி படிப்பு பிடிக்கலன்னு சொல்றாரே, இது எப்படி? அப்ப அவர் படிக்கலையா அப்படின்னு கேட்டா, அவர் 3 காதல் என்கிற ஒரு பாடலில் சொல்லுகிறார். இப்போ இறைவனை தாயாக, தந்தையாக, அவரை தோழனாக, காதலனாக, காதலியாக, இப்படி பலவாக பார்க்கும் சுதந்திரத்தை நம்முடைய சமயங்கள் வழங்கி இருக்கின்றன. 4 மார்க்கம் சொல்லுவாங்க. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் சொல்லுவாங்க. இதை தாண்டி பாரதி ஒரு படி மேலே சென்றிருக்கிறார். அவர் கண்ணனை தாயாக பார்த்தார், தந்தையாக பார்த்தார், தோழனாக பார்த்தார், காதலனாக பார்த்தார், காதலியாகவும் பார்த்தார். கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலி, 2 ஒரே ஆள் தான். காதலன் சொல்லும்போது இவர் காதலி ஆகிறார், காதலி என்று சொல்லும்போது இவர் காதலன் ஆகிறார். இப்படி இறைவனை எல்லாமுமாக பார்த்தார். ஒரு நிலை கடந்து சென்று கண்ணன் என் சேவகன் சொல்றாருங்க. இறைவனை சேவகனாகவும் எண்ணி பார்த்தவர், எல்லாமுமாக இறைவனை பார்த்தவர் பாரதி. இப்படி எல்லாமுமாக எல்லா இடத்திலும் இறைவனை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ், தொலைவு வந்துடுமே. கடவுள் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருப்பவர் தானே. அதை காட்டும் விதமாகத்தான் இந்த பக்தி இலக்கியங்கள் இவை எல்லாம் இருக்கின்றன. அப்ப பாரதி 3 காதல் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அதுல பாருங்க, 3 காதலாமா. முதல் காதல் சரஸ்வதி மேலான காதல், 2வது காதல் லட்சுமி காதல், 3வது காதல் காளி காதல். அந்த முதல் காதலிலே அவர் இந்த வரியை சொல்லுகிறார், பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்க விட்டேன், அங்கும் பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை. இந்த கலைமகளுடைய வடிவத்தை நான் பார்த்தேன், கலைமகளின் அழகை பார்த்தேன், அந்த அழகை பார்த்து பள்ளி படிப்பினிலே என்னுடைய மதி பற்றிடவில்லைன்னு சொல்றாருங்க. உடனே நாம் அவர் படிக்கவே பிடிக்கலான்னு கேட்கக்கூடாது. அவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிப்பதைத்தான் விட்டுழித்தார், வெறுத்தாரே தவிர அவர் படித்தது பல. அதையும் இன்னும் சில வரிகளில் அவர் சொல்லுகிறார், ஏடு தரித்திருப்பாள், கையில் ஏடு தரித்திருப்பாள். யாரு? கலைமகள். அதில் இங்கிதமாக பதம் பிடிப்பால், அதை நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். பள்ளி படிப்பில் தான் இவருக்கு மதி பற்றிடவே இல்லை தவிர அந்த கலைமகளே வந்து இவருக்கு ஞானம் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரதி சுப்பையாவாக இருந்த பொழுது பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தப்போ என்னாச்சாமா, அவருடைய கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்தா அவங்க உள்ளே இருக்கிற எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. அவருடைய பெயர் ராமலிங்க வாத்தியார். அவர் வந்தாலே எல்லாரும் சத்தமே போட மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக அவருடைய பாடங்களை எல்லாம் கவனிப்பாங்க. ஒரு முறை வகுப்பு தொடங்கியது, முதல் வகுப்பு, மணி அடிச்சதும் எல்லா பசங்களும் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. வாத்தியார் உள்ளே வராரு. இப்போ பார்க்குறாங்க பாரதியார். அப்போ சுப்பையா அப்போ தான் ரொம்ப அவசரமாக வகுப்புக்குள்ளே வராரு. வந்ததும் ஆசிரியர் பார்த்தாரு. எல்லார்கிட்டையும் முதல்ல வருகை பதிவு எடுக்கணும் இல்லைங்களா, அட்டண்டன்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா, ஒவ்வொரு பேராக படிக்கிறாரு. எல்லாரும் வந்திருக்கோம் உள்ளேம் இருக்கிறோம் உள்ளேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா வருகை பதிவும் எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக சுப்பையான்னு கூப்பிடுறாரு. பின்னாடி இருந்து சுப்பிரமணியன் அப்படின்னு கூப்பிட்டுனா பாரதியார் எந்திரிச்சு நிற்கிறாரு. இவர் கடைசி வரிசையில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆசிரியர் கண்ணில் படக்கூடாதுன்னு, ஆனால் வருகை பதிவு எடுக்கும்போது வேறு வழி இல்லை, மாட்டி தான் ஆகணும். அப்படி எந்திரிச்சுன்னு சுப்பிரமணியன் உடனே வருகை பதிவு செஞ்சாச்சு. அவரை பார்த்து தான் ஆசிரியருக்கு ஏதோ ஒரு ஞாபகம், இவன் தினமும் நம்ம என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் வீட்டு பாடம் கொடுத்தாலும் செய்யாமல் வருவானே, இன்னைக்கு செஞ்சுட்டானே என்னன்னு பார்ப்போன்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் எடுங்க உங்கள் வீட்டு பாடத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் அவங்கவுங்க நோட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர் பார்த்தாரு. யாரெல்லாம் வீட்டு கணக்கு முடிக்கலையோ எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னதும் நம்முடைய பாரதியார் சுப்பையா எந்திரிச்சு நிற்கிறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, முந்தது நாள் ஆசிரியர் எழுத சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்து புதிய கவிதை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த புதிய கவிதை முயற்சியில் வெற்றியும் கிடைத்து விட்டது. ஒரு நல்ல கவிதை எழுதிட்டார். அந்த மகிழ்ச்சியில் வீட்டுக்கு வந்தவர் ஆசிரியர் பாடத்தை முடிக்கணும்னு சொன்னதை கூட நினைவில்லாமல் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் பள்ளிக்கு வந்துட்டார். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்திரிச்சு பாரதியார் உட்காந்து பாரதியார் ஆசிரியர்கிட்ட சொல்கிறார், நான் எழுதலைங்க அப்படின்னு. ஆசிரியருக்கு கோவம் வந்துருச்சு. சுப்பையா, நீ இப்படி செய்கிறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது, பல முறை நீ இப்படி பண்ணிட்ட. நீ தினம் தினம் பாடம் எழுதாம தான் வந்துட்டு இருக்கிற. அதுவும் நேற்று நான் அத்தனை தரம் உங்ககிட்ட சொன்னேன் எழுதிட்டு வான்னு நீ மறுபடியும் எழுதலை, இது எப்படி சரியா வரும்னு சொல்லி ஆசிரியர் திட்டினார். திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு
புலவரே அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா இவருடைய புலமையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சக மாணவர்கள் எல்லாம் இவர் சக மாணவனாவே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வயசுலயே அரண்மனை புலவனாக இருந்தார். அப்போ புலவரே கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பலகை மேல நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். இவர் எந்திரிச்சு பெஞ்ச் மேல நிற்கிறார் பாரதியார். நல்ல வேளை நம்மளை அடிக்காம விட்டாரேன்னு இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்போ ஆசிரியர் பாடத்தை தொடங்கினாரு. எல்லாம் வரிசையா என்னென்னமோ எண்களை எழுதி போட்டு ஒரு கணக்கு, அது ஒரு பெரிய கணக்கு ஆசிரியர் அப்படியே படிப்படிப்படியா போட்டுட்டே வரார். பார்த்துட்டு இருக்காரு பாரதியார். ஆனால் கண்ணு மட்டும்தான் அந்த கரும்பலகை மேலே இருக்குதே தவிர அவருடைய எண்ணம் முழுவதும் எதுகை மோனையிலேயே இருக்கிறது. சரி, இப்போ இந்த மரபு பாடல்லாம் எழுதும் பொழுது எதுகை தாங்க பெரிய சிக்கலாக வரும். மோனை கண்டுபிடிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எதுகை ரொம்ப சிரமமாக வரும். இவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஆசிரியர் அங்கே 1 2 3 போடுறாரு. புலவன், வலவன், அலவன், பலகை அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்த வார்த்தை நில் எடுத்துக்கிட்டா நில்லுக்கு என்ன எதுகை போடலாம்? நில், நெல், வில், சொல், பல், அல், இப்படி அப்படியே யோசிச்சுட்டே போறாரு. இப்போ ஆசிரியர் கொஞ்சம் தூரம் அந்த கணக்கு போட்டுட்டு நடுவில் நிறுத்தி, சுபையா இங்க என்ன வரும், என்ன விடை வரும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் எதையுமே கவனிக்கலையே. நம்ம வகுப்பறையில் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை பிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட்டுங்கிறது. அங்கேயே தான் உட்காந்துருப்போம், ஆனால் எண்ணம் மட்டும் எங்கேயோ இருக்கும். இப்போ பாரதியார் அதை எதையும் கவனிக்கல. பார்த்துட்டு எனக்கு எதுவுமே சொல்லலை, எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு திருன்னு முழிக்கிறாரு. ஆசிரியர் என்னடா விழித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டதும் உடனே இவருக்கு விழிங்கிற சொல்ல வந்துருச்சு. விழியா? விழிக்கு என்ன போடலாம்? ஒளி, பழி, இப்படி அடுத்தடுத்து எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரின்னு ஆசிரியர் விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி அவர் அந்த ஒரு பாடத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த பள்ளி படிப்பில் சென்று எல்லோருடனும் சென்று அமர்ந்து அங்கு படிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையே தவிர கலைமகளுடைய ஞானத்தையே பெற்றவர் அவர். அப்படி படித்து ஒரு யமக விருத்தம் எழுதி அந்த யமக விருத்தத்தை அரண்மனையிலே அரங்கேற்றுகிறார். அங்க இருக்கிற மன்னர் பார்த்து, இவ்வளவு அற்புதமான யமக விருத்தமா? அங்க இருக்கிற எந்த புலவர்களாலும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியல. கடைசியா பாரதியாரை தான் விளக்கமும் கொடுக்கிறாரு. இதை கேட்ட பிறகுதான் அந்த மன்னர் அந்த சுப்பையாவிற்கு பாரதி என்று பெயரை மாற்றி அமைத்தார். அதிலிருந்து தான் பாரதிக்கு பாரதி என்ற பெயரே வந்தது. இந்த பாரதி என்ற சொல் கலைமகளால் வந்தது என்று நான் முன்பே சொன்னேன். அதற்கு காரணம், கலைமகளுடைய பெயர் மற்றொரு பெயர் பாரதி. கலைமகளை கலைவாணி என்று சொல்வார்கள், வாணி என்பார்கள், காயத்ரி என்பார்கள், சரஸ்வதி, சிந்தாதேவி, பாரதி என்று பல பெயர்கள். பாரதி அந்த யமக விருத்தத்தை அரங்கேற்றம் செய்து முடித்த பிறகு அங்கிருக்கிற எல்லோரும் அவரை பாராட்டினார்கள். உடனே அந்த மன்னர் நின்று, இவ்வளவு அழகாக கவி படித்திருக்கிறாயே, உனக்கு அந்த கலைமகளுடைய அருள் கண்டிப்பாக இருக்கிறது, அதனால் கலைமகளின் பெயரான பாரதி என்பதனையே உனக்கு வழங்குகிறேன், உனக்கு சூட்டுகிறேன் என்று சொன்னார். பிறகு அந்த பாரதி என்ற பெயர் சுப்பையாவிற்கு வந்தது. இவ்வாறாக சுப்பையா பாரதியாக மாறியதற்கு கலைமகள் காரணமாக இருக்கின்றார். இந்த ஒன்பான் இரவிலே முதல் 3 நாட்கள் மலைமகளுக்கும், அடுத்த 3 நாட்கள் அலைமகளுக்கும், அடுத்த 3 நாட்கள் கலைமகளுக்கும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையிலே இன்று நாம் கலைமகளை பற்றியும் அவள் அருளால் சிறந்த தமிழை பற்றியும் சிந்தித்திருக்கின்றோம். நாமும் கற்று பயனடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்பமே நல்கும் திருவருட்பா.